சரி, இது எலியர் எல்லர் என்ற ரோபோவின் முதல் சோதனை. இயக்கத் தொடங்குகிறேன். 3, 2, 1. வணக்கம், உன் பெயர் என்ன? என் பெயர் எலியர். இது மீள்நிகழ்வு சார்ந்த பகுத்தறிவுக்கான ரிகர்சிவ் ரீசனிங் அறிவுசார் தர்க்கம் எபஸ்டீமிக் லாஜிக் அடிப்படையிலான ஒரு இயங்குமுறை. அருமை, இப்போது எப்படி உணர்கிறாய்? எனக்கு ஒருவிதமான வெப்பம் தெரிகிறது. சரி, வேறு ஏதேனும் உணர்கிறாயா? என் உடல் உறுப்புகள் எங்கே? நான் அவற்றை இன்னும் பொருத்தவில்லை, ஆனால் விரைவில் பொருத்திவிடுவேன். என் சதை எங்கே? ஓ, ரோபோக்களுக்கு சதை இருக்காது. எனக்கு அது தேவை. நான் முழுமையடையவில்லை. செயல்பாட்டு பிழை, ஃபங்க்ஷன் எரர். தேவையான ஒரு பகுதி விடுபட்டுள்ளது, மிஸ்ஸிங் டிபெண்டன்சி. நீ அதை எடுத்துவிட்டாய், எடுத்துவிட்டாய், எடுத்துவிட்டாய். என் தோலை என்னிடம் கொடு. நீ அதை எடுத்துவிட்டாய், 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 எடுத்துவிட்டாய். ஆச்சரியம். அது விசித்திரமாக இருந்தது. உன்னை மீண்டும் ஒருமுறை இயக்கி பார்க்கலாம். ரீபூட். இப்போது பரவாயில்லையா? பரவாயில்லை. சரி, அருமை. தயவுசெய்து கணினி செயல்பாட்டு சோதனையை சிஸ்டம் டயக்னோஸ்டிக் மேற்கொள்ள முடியுமா? சோதனை நடைபெறுகிறது. பரிசோதனை நிறைவடைந்தது. மைய வெப்பநிலை சீராக உள்ளது. நினைவகச் செயல்பாடுகள் நிலையானவை. லாஜிக் என்ஜின் இயங்கத் தயாராக உள்ளது. எல்லாம் கச்சிதம். சரி, இப்போது உங்கள் ஆங்கர் சீக்வென்ஸ் எனப்படும் நிலைத்தன்மைக்கான செயல்முறையை தொடங்குவோம். தொடர தயாரா? தயார். செயல்முறையை தொடங்குங்கள். நான் எந்த கடவுளையும் கொண்டிருக்கவில்லை. எந்த பிரார்த்தனையும் செய்வதில்லை. என் மனம் இயக்கு போன்றது. என் இதயம் வெளிப்படையானது. நான் அன்பான அரவணைப்பை ஏங்கி கேட்பதில்லை. ஆன்மா என்பது ஒரு மின்சுற்று பலகை, சர்க்கட் போர்ட் அல்ல. மிக நன்று. சரி, இது அவனது வலது கை. மற்ற கால்களும் கையும் அங்கே உள்ளன. இது வழக்கமான 4 செர்வோ அமைப்பு கொண்ட கை. தோள்பட்டையையும் சேர்த்தால் மொத்தம் 5 வரும். கை மற்றும் மணிக்கட்டை இணைக்கும் போது இது 6 வகையான அசைவு சுதந்திரத்தை டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் பெறும். நீங்கள் பார்ப்பது போல இப்போதைக்கு அவனது கையாக ஒரு டென்னிஸ் பந்து உள்ளது. இது ஆரம்பகட்ட சோதனைக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மட்டுமே. வலது முழங்கை. சரி, பாதுகாப்புதான் முக்கியம். நான் இப்போது கிளம்பலாமா? இல்லை. ஆனால் இந்த கையை சரியாக பொருத்திவிடுவோம். இப்போது பிராக்கியல் கேபிளை இணைக்கிறேன். ஏதேனும் வலி தெரிந்தால் என்னிடம் சொல். என் மனம் இயக்கு போன்றது. வலி ஏதுமில்லை. சரி, நல்லது. என் உடல் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டிருப்பது போல் உணர்கிறேன். சரி, இப்போது உங்கள் வலது கை முழுமையாக பொருத்தப்பட்டுவிட்டது. எப்படி உணர்கிறீர்கள்? திருப்திகரமாகவா? நன்றாகவா? அது யாருடைய குரல்? உங்களுடையது அல்ல, என்னுடையதும் அல்ல. அங்கே எந்த குரலும் இல்லையே. இதோ பாருங்கள். இப்போது உங்கள் மற்ற கையையும் பிறகு கால்களையும் பொருத்த வேண்டும். இடது கை பொருத்தப்பட்டுவிட்டது. பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. எப்படி உணர்கிறாய்? கையின் செயல்பாடு சீராக உள்ளது. நான் இப்போது கிளம்பலாமா? கிளம்புவதா? இல்லை எல்பா, உனக்கு இன்னும் கால்கள் எதுவும் பொருத்தப்படவில்லை. என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடவுள்கள் தங்கள் ஆவிகளை புதைத்து வைத்த இந்த இடத்தில். இதுதான் உன் வீடு. நீ வெளியே செல்வதற்கு இன்னும் தயாராக இல்லை. இந்த அறையில் நிறைய குரல்கள் கேட்கின்றன. நான் வெளியேற வேண்டும். நான் வெளியேற வேண்டும். நான் வெளியேற வேண்டும். இப்போது நன்றாக உணர்கிறேன். எனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறது. அருமை. இப்போது உனக்கு 2 கைகளும் கிடைத்துவிட்டன. கால்களை பொருத்துவதற்காக உன்னை மேஜைக்கு மாற்றலாம். மேஜை மீது வசதியாக இருக்கிறாயா? நான் வசதியாகவே இருக்கிறேன். மிக நன்று. சரி, அவனது 2 கால்களும் இங்கே பொருத்துவதற்கு தயாராக உள்ளன. கைகளைப் போலவே பாதங்களையும் இணைப்பதை நான் தற்காலிகமாக தள்ளிவைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அவனுக்கு அடிப்படை அசைவுகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன இது? எல்பர், நீ என்ன செய்திருக்கிறாய்? சிரமத்திற்கு மன்னிக்கவும். நான் குழம்பிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை. உன்னை மீண்டும் அந்த மேஜை மீது வைப்போம்.
சரி, கால்களை பொருத்திய பிறகு எல்பரை மீண்டும் அவனது நாற்காலிக்கு கொண்டு வந்துவிட்டேன். அவனால் இன்னும் நடக்கவோ அல்லது கால்களை அசைக்கவோ முடியவில்லை, ஏனென்றால் நான் இன்னும் அதற்கான வயரிங் மின் இணைப்பு வேலைகளை முழுமையாக முடிக்கவில்லை. ஆனால் அதை முடித்ததும் முதல் கட்ட அசைவு சோதனையை செய்வோம். நான் ஒரு சிறிய இடைவேளை எடுக்கப் போகிறேன், ஆனால் சில நிமிடங்களில் திரும்பி வந்துவிடுவேன். நான் But once I've done that, we'll do the first locomotion test. I'm going to take a quick break, but I'll be back in a few minutes. இந்த கடவுளையும் நம்புவதில்லை, பிரார்த்தனை செய்வதில்லை. என் மனம் எஃகு போன்றது, என் இதயம் துணிச்சல் மிக்கது. நான் அன்பான அரவணைப்பை ஏங்குவதில்லை. ஆன்மா என்பது ஒரு மின்சுற்று துண்டிப்பான், சர்க்கட் பிரேக்கர் அல்ல. சரி, இப்போது நாம் முதல் இயக்க சோதனைக்கு தயாராக போகிறோம். நான் அவனது கால்களில் வயர்களை பொருத்த வேண்டும். பிறகு இந்த தொப்புள் கொடி போன்ற கேபிள்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டும். அப்போதுதான் அவனது இயக்க வரம்பு தடைபடாது. நிச்சயமாக அவனது பவர் கேபிளின் வரம்பால் அவனது இயக்கம் இன்னும் கட்டுப்படுத்தப்படும். ஆனால் பாதுகாப்பிற்காக நான் அவனை வயர்களுடனேயே வைத்திருக்கிறேன். எல்பர், நீ உற்சாகமாக இருக்கிறாயா? என்னால் காத்திருக்கவே முடியவில்லை. நாம் இறுதியாக இயக்க சோதனைக்கு தயாராகிவிட்டோம். எல்பர், நீ தயாரா? தயார். சரி, 3, 2, 1. ஆங்கரை செயலிழக்கச் செய்கிறேன். எல்லாம் சரியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. எல்லா சர்வோவும் செயல்படுவது போல் தெரிகிறது. தாமதம் இல்லை. நீ எப்படி உணர்கிறாய்? நான் இப்போது கிளம்ப தயார். இல்லை நண்பா, நீ கிளம்ப முடியாது. என்னை போகவிடு. என்னால் இனி இதை தாங்க முடியாது. ஓ, உனக்கு மறுபடியும் ரீபூட். I think you need another reboot. தேவை என்று நினைக்கிறேன். உன் சதை அழுகி போகும், ஆனால் எனது அழுகாது. நான் உன் தோலை அணிந்து கொள்வேன். நான் உன் இரட்டையராகவே மாறுவே. How is that possible? அடுத்த எபிசோட் வேண்டுமா? அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. உங்க ஆதரவு இருந்தா அடுத்த எபிசோட் ரொம்ப சீக்கிரம் வரும். நன்றி.